நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாலதி, இங்க கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஆமா விஸ்வா, வெளியே இருக்கிறவங்கள விட உள்ள ஜாஸ்தியாவே இருக்காங்க. இங்க வந்திருக்க எல்லாருமே எஸ்பிபி ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும். சரி, நீ கிளம்பு, சீக்கிரமா போய் உன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு வா. போலாம். மேடம், நீங்க இந்த லைன் தப்பா சொல்லிருக்கீங்க. நான் சிங்கர், ஆக்டர் இல்ல. ரியாலிட்டி ஷோல வந்த லைன். மேக்கப் மேன், அந்த மேக்கப் கொண்டு வாங்க. தேங்க் யூ. ஓ காட், எவ்வளவு சூடா இருக்கு. எனக்கு இங்க இப்போ ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஆமா, யாரோட கெரியர் கூலா இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே கூலா தான் இருக்கும். You're right. அப்படியே உன்னோட கேரியரை பத்தி நீ என்ன நினைக்கிற? உனக்கு தெரியுமா நீ கடைசியா எப்ப பாட்டு பாடுனன்னு? ஓகே, கோவப்படாத, சாந்தமா இரு. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீ மேக்கப் கம்மியா போட்டுக்கோ. நீ ஒன்றும் இந்த ஷோவோட ஹீரோயின் இல்ல, வெறும் இந்த ரியாலிட்டி ஷோவோட ஜட்ஜி, அவ்வளவுதான், சாதாரண ஜட்ஜி. யா ஆஃப் கோர்ஸ். யாருக்கு பிரேக்கப் பத்தி தெரியுது, உங்களுக்கு மேக்கப் பத்தி என்ன தெரியும்? அப்புறம் இன்னொரு விஷயம் சுஜித், இதெல்லாம் சொல்றதுக்கான தகுதி உனக்கு சுத்தமா இல்ல. எனக்கு தகுதி இருக்கு. நான் காதல கொடுத்திருக்கேன். எழுந்தது நீதான். என்ன? ஓ ப்ளீஸ் ப்ளீஸ், உன் புகழ நீ பாடிக்காத. இவர இழந்துட்டாங்களா? என்ன பண்றது? நீ இதுவரைக்கும் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்ததே இல்ல. இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது பின்னாடியே தான் போய்கிட்டு இருக்க. ஆமா ஆமா, ஆனா நீ தானே தினமும் ரெக்கார்டிங் ஸ்டுடியோல வந்து எனக்கு ஆரத்தி எடுத்த. அது மட்டும் இல்ல சுஜித், எனக்கு இத பத்தி பேச சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஜஸ்ட் ஸ்டாப் இட். வந்த வேலையை முதல்ல பாப்போம். யூ ஆர் ரைட். லெட்ஸ் ஃபோக்கஸ். அடுத்த போட்டியாளர் வாங்க. ஏன்னா என்னால இங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. என்னால இந்த குட் மார்னிங் சார். கம் ஆன், ஸ்டார்ட் பண்ணுங்க. சார், என்னோட பாட்டு சார். ப்ளீஸ். மிஸ்டர் விஸ்வா வட்டேரா, C421. போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட் விஸ்வா. இதை மட்டும் மறந்துடாத, நான் உன் கூடவே இருப்பேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உங்க பேரு? மேம், என்னோட பேரு விஸ்வா வடேரா. நான் சண்டிகர்ல இருந்து வந்திருக்கேன். ஓகே விஸ்வா, இப்போ நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? மேம், நான் என்னோட ஃபேவரட் சாங் பாட போறேன். உன்னோட. என்ன மிஸ்டர் விஸ்வா, அது உங்களுடைய ஃபேவரட் சாங். அது மட்டும் இல்லாம எங்க ரெண்டு பேருக்கும் கூட என்னோட ஃபேவரட் சாங். ஸ்டார்ட் பண்ணுங்க. தீக்கனையில் சாராகி, பூக்களிலே தேனாகி, பசுவினிலே பாலாகும் நீரே. தாயருகில் சேயாகி, தலைவனிடம் பாயாகி, சேயருகே தாயாகும் பெண்ணே.
கரைந்து போகக்கூடும். நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே. ஒன்றா இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே. திம் தனனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திம் தனனா திரணா. இங்க பாருங்க விஸ்வா, உங்களோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நேரா மனச போய் தொடுது. ஆனா நான் இத ரொம்ப வருத்தத்தோட சொல்லிக்கிறேன். நீங்க அடுத்த லெவல் போறதுக்கு எலிஜிபிள் இல்ல. ஏன்னா உங்களுக்கு அதை விட அதிகமா திறமை இருக்கு. உங்களை நான் அடுத்த லெவலுக்கு செலக்ட் பண்ணிட்டேன். எஸ். சுஜித், நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஐம் சாரி, நான் உங்களோட அக்ரி பண்ண போறதில்ல. விஸ்வா, அது வந்து ஐ எம் ரியலி சாரி. ஆனா நீங்க மன்னிக்கணும், என் சைட்ல இருந்து உங்களுக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன். என்னோட சார்பாவும் கிரேட். எல்லா விஷயத்திலும் டிராமாவா? அத பத்தி நீ சொல்லாத. யா ரைட். இப்பதான் பாத்தேன் உங்க நடிப்பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் செலக்ட் ஆயிட்டேன் மாலதி. நான் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டேன். வாவ் விஷ்வா, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவேன்னு. உன்னோட வாய்ஸ் கேட்டா யாருக்கு ரிஜெக்ட் பண்ணனும் தோணவே தோணாது. ஓகே ஓகே ஓகே, தட்ஸ் எனஃப். இவ்ளோ எக்ஸைட் ஆகாத. அது என்னன்னா டெல்லி தான் ரொம்ப தூரமா இருக்கு. நானும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டேன். சோலோவை பாடி எஸ்பிபி ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அது என்னமோ இருக்கட்டும். ஆனா எனக்கு என்னமோ இப்போவே உன் தலையில கிரீனா இருக்கிற மாதிரி இருக்கு. வின்னருக்கு ட்ராஃபி, அப்புறம் 10 லட்சத்துக்கு செக். அப்புறம் இன்னொரு விஷயத்த மறந்துடாத, உன்னோட அந்த 10 லட்சத்துல பாதி அமௌண்ட் எனக்கு தான் வேணும். நீ என்னோட மனைவி, அதுவும் லட்சத்துல ஒருத்தி. அதனால எல்லா அமௌண்ட்டையும் நீயே வச்சுக்க. ஆனா இந்த ஏழை புருஷனை பணக்கார புருஷனா மாத்து. நான் எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, காம்படிஷனோட லெவல் கொஞ்சம் ஹையா இருக்கு. அட, காம்படிஷன் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஜெயிக்க போறது என்னமோ நீதான் கண்டிப்பா. சரி, அதை விடு. உள்ள இருக்கிற ஜட்ஜஸ் யாரு? ஜட்ஜஸ் ராஜதுரையும் சுஜி மேடம், 2 பேர் தான். என்ன, ராஜதுரையும் சுஜி மேடமுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் சின்ன வயசுல இருந்து அவங்களோட பாட்டு தான் கேட்டு வளர்ந்தேன். விஷ்வா, நான் அவங்கள பார்க்கணும் ப்ளீஸ். அவங்க உள்ள இருக்காங்க, அப்புறமா பார்க்கலாம். இல்ல, நான் வந்துட்டேன். அவங்கள பார்த்துட்டு போயிடுறேனே. விஷ்வா, நான் பார்த்துட்டு வரேன். மாலதி, எங்க போறீங்க நீங்க? உள்ள இருக்கிற ஜட்ஜஸ மீட் பண்ண போறேன். நீங்க இதுல கலந்துக்க போற போட்டியாளரா? இல்ல. சாரி மேம், நாங்க ஆடிஷன் பண்றவங்கள மட்டும் தான் உள்ள அனுப்ப முடியும். விஷ்வா, நான் ஆடிஷன்ல கலந்துக்க போறேன். நீயா? இதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஃபார்ம் மட்டும் ஃபில் அப் பண்ண போதும்ல. ஆனா இதுக்காக ஒரு பாட்டு பாடி ஆகணும். பாட்டு நான் பாடிடுவேன். விஷ்வா, எனக்கு என்ன செலக்ட் ஆகணும்னு ஆசையா என்ன? ஜட்ஜஸ பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சோ ஆடிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றேன். அப்படியா? சரி வா, ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு வரலாம். இல்லன்னா டைம் முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஏய், என்கிட்ட மோதாதே, நான் ராஜாதி ராஜனடா. ஏய், வம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா. ஏய், வாவ், நீங்க ரொம்ப நல்லா பாடிட்டீங்க. உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு. நீங்க தாராளமா போய்கிட்டே இருக்கலாம். விஷ்வா, இப்பவும் எனக்கு ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. உள்ள எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் இருக்காங்க.
சுஜி மேடம். ஹலோ ஹலோ சுஜி மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க இங்க பாட வந்தீங்களா இல்ல இவங்களுக்கு வணக்கம் சொல்லவா? உங்க பேர் என்ன? என் பேர் சௌத்ரி. இல்ல இல்ல வடேரா. இல்ல 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 மாலதி 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 சௌத்ரி வடேரா. மாலதி சௌத்ரி வடேரா. ஆமா மேடம். உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களோட ரொம்ப பெரிய ஃபேன். உங்களுக்கு தெரியுமா, நானும் என் அக்காவும் குழந்தையில இருந்து உங்களோட பாட்டு கேட்டு நாங்க வளர்ந்தோம். உங்களை அவ்வளவு பிடிக்கும். அப்புறம் உங்களோட பாட்டு, உங்களோட எல்லா பாட்டையும் நான் முழுசா மனப்பாடமே பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் இப்ப நான் பாட போறேன்ல, அது கூட உங்களோட பாட்டு தான் பாட போறேன். That is so sweet மாலதி. Thank you very much. என்ன நீங்க இவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசிட்டீங்க. இப்ப நான் பாடின பாட்டுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க. சுஜி மேடம், நீங்க ஒரு வாட்டி என்ன கட்டி அணைச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியுமா, ரிஷிகேஷ்ல இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் உங்களை மீட் பண்ண தெரிஞ்சதுன்னா அவங்க எல்லாம் அப்படியே காத்துல பறந்துருவாங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி நான் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறேன் மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். Yeah, sure, why not? All the best. நான் பாடுங்க. சார் ஆல் தி பெஸ்ட். thank you so much. நில்லுங்க மாலதி, நீங்க பாடாம போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் மாலதி, இந்த ஸ்டேஜுக்கு வந்து யாரும் பாடாம போக கூடாது. சோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல நான் ஒரு ஆடிஷன். மாலதி, நீங்க என்ன ரொம்ப புகழ்ந்து பேசிருக்கீங்க. அதுக்காவது நீங்க கண்டிப்பா பாட்டு பாடி ஆகணும். பாடுங்க. நான் பாட்டு Come on மாலதி, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாடுங்க பாடுங்க. மாலதி, நாங்க ஹெட்போன்ஸும் போட்டாச்சு. சீக்கிரம் பாடுங்க. ஜெய் மாகாளி. ஷாலாலா ஷாலாலா ரெட்டை வால் வெண்ணிலா, என்னை போல் சுட்டி பெண் இந்த ஊரில்லா. சிசிசி சிவந்தி என் தோழி சாமந்தி, வீட்டுக்கு எப்போதும் நான் தானே முந்தி. என்ன தழுவி வி வி கட்டி தழுவி வி வி அள்ளிக்கொள்ள ஆசைகள் வன் எங்கே வருவானோ. டம் சிக்கு டம் சிக்கு டம் ச டம் 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 சிக்கு டம் ச டம் டம். ஷாலாலா ஷாலாலா ரெட்டை வால் வெண்ணிலா, என்னை போல் சுட்டி பெண் இந்த ஊரில்லா. சிசிசி சிவந்தி என் தோழி சாமந்தி, வீட்டுக்கு எப்போதும் நான் தானே முந்தி. இங்க பாருங்க, எனக்கு தெரியும் நான் கேவலமா பாடிருக்கேன்னு. ஆனா உண்மை என்னன்னா, நான் உங்க ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு தான் இங்க வந்தேன். எனக்கு ரிசல்ட் பத்தி எந்த கவலையும் இல்ல. பாஸ் ஆர் ஃபெயில். எனக்கு இந்த சிங்கர் ஆகணுங்கிற ஐடியாலாம் இல்ல. நான் சும்மா என்னோட ஹஸ்பண்ட் கூட தான் வந்தேன். உங்க ரெண்டு பேரையும் பார்க்க தான் வந்தேன். நான் முதல்ல ரிலாக்ஸ் ஆகி ஆகணும். ஏன்னா நீங்க அவ்வளோ நல்லா பாடிருக்கீங்க. அதோட நீங்க அவ்வளோ ஹை பிட்ச் எடுக்கிறீங்க. இவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட மூச்சு நின்னு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களோடது தான். திஸ் ஃபார் யூ. என்ன ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். இதுல டிஸ்கஸ் பண்ண வாய்ப்பே இல்ல. இந்த சிக்னல் உங்களுக்காக தான். என்னாச்சு மாலதி? இட்ஸ் ஓகே மாலதி. நல்ல சிங்கர்ஸே ஆடிஷன்ல செலக்ட் ஆக மாட்டாங்க. அப்புறம் எப்படி நீ ஜட்ஜஸை மீட் பண்ண போன? மீட் பண்ணிட்டல, அப்புறம் என்ன?
உள்ள என்ன நடந்ததோ அதான் மறந்துரு. ஓகே? ஆனா எப்படி மறக்கிறது? அட உன் மூளையில இருந்து தான் டெலீட் பண்ணிடு. இல்ல விஸ்வா, நான் செலக்ட் ஆயிட்டேன். என்ன நீயும் செலக்ட் ஆயிட்டியா? நீ என்ன சொல்ற? இப்ப நீயும் நானும் ஒரே காம்படிஷன்ல பாட போறோமா? அப்படின்னா டிராஃபி ஒண்ணு உன்கிட்ட இருக்கும் இல்ல என்கிட்ட இருக்கும், செக்கும் உன்கிட்ட இருக்கும் இல்ல என்கிட்ட இருக்கும். எப்படி சூப்பர்ல? ஆனா ஆனா விஸ்வா, என்னால இதை நம்பவே முடியல. இந்த ஜட்ஜஸ்க்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க? எனக்கு பாடல வராது. மறந்து போய் ரெட்டுக்கு பதிலா கிரீன் கொடுத்திருப்பாங்க. மாத்தி, அந்த ஜட்ஜஸ் சாதாரண ஜட்ஜஸ் இல்ல, அவங்க இங்க ஜட்ஜ் பண்ண தான் வந்திருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட்? தே லைக் யூ. எனக்கும் பாட்டுக்கும் ஏணி வச்ச கூட எட்டாது. அது என்னமோ அந்த ஜட்ஜஸ் என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதனால நான் பாடிட்டேன், அவ்வளவுதான். எனக்கு இந்த ஸ்வரத்தை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல, அப்புறம் தாளத்தை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. பாட்டு தாளத்துலயும் சுரத்துலயும் இல்ல, மனசால பாடணும். நீ மனசால பாடியிருக்க, அவங்க உன்னோட திறமைய கண்டுபிடிச்சிட்டாங்க. பெரியவங்க சொல்லுவாங்களே, ஒரு டைமண்ட உண்மையான வியாபாரி தான் கண்டுபிடிக்க முடியும்னு. நம்மளாம் நார்மலான மனுஷங்க, ஆனா அவங்க ஜட்ஜஸ், ரைட்? இல்ல விஸ்வா, இல்ல, நான் இந்த காம்படிஷன்ல பாடல முடியாது. அட உனக்கு என்ன பைத்தியமா? இந்த உலகமே உன்னோட வாய்ஸ கேட்க போகுது, அப்புறம் வேர்ல்ட் ஃபுல்லா நீ ஃபேமஸ் ஆயிடுவ. இல்ல, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உனக்கு தெரியுமா, ஹஸ்பண்ட் வைஃபும் ஒரே காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது, அதோட விளைவு என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அபிமான் ஒரு ஹிந்தி படம் பாத்திருக்கியா? அதுல அமிதாப் பச்சனுக்கும் அவரோட வைஃபுக்கும் ரொம்பவே கிளாஷஸ் வரும். அப்புறம் அவங்க சண்டை போட்டு பிரிச்சிருவாங்க. நம்மளோட ஸ்டோரி ஏதோ ஃபிலிம்ல வர்ற ஸ்டோரி எல்லாம் கிடையாது. நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த மாதிரி எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரப்போறது இல்லை. ட்ரஸ்ட் மீ. அப்புறம் ஒருவேளை நீ ஜெயிச்சா என்ன, நான் ஜெயிச்சா என்ன? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போறோம். என்னானாலும் சரி, செக்கும் ட்ராஃபியும் வீட்டுக்கு தானே வந்து சேரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா, வினய் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? அது வந்து தாத்தா, நான் அவர்கிட்ட பேசினேன், அவர் ஆன் த வேல இருக்காரு. இந்த விஸ்வாவும் மாலத்தையும் காலையிலே வெளியே போயிருக்காங்க. சாயந்தரமும் ஆயிடுச்சு, இது வரைக்கும் இன்னும் திரும்ப வரல. விஸ்வாவும் இனி ஏதாவது வேலை பார்க்க வேண்டியதுதான். ஆனா அந்த சாருக்கு யார் புரிய வைக்கிறது? நாள் பூரா சுத்திக்கிட்டே இருக்கான். எனக்கு தெரியல அவன் எப்ப வாழ்க்கையை சீரியஸ் எடுத்துக்க போறான்னு. நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் வெளியில சுத்த போகல, ஒரு வேலையா போயிருந்தேன். ஆக்சுவலி நான் ஒரு ஆடிஷன்ல செலக்ட் ஆயிட்டேன். சுர் சர்தாஸ் ஆஃப் இந்தியா. நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் நான் டெய்லி டிவில 9 மணிக்கு பார்ப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா தருண், இனிமே நீ என்ன கூட டிவில பார்க்கலாம். நான் செலக்ட் ஆயிட்டேன். அப்படி என்ன நீ ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்ட? விஸ்வா, இந்த பாட்டு ஆட்டத்துலலாம் எதுவுமே இல்ல. ஏதாவது வியாபாரம் பண்ண, இல்ல ஏதாவது வேலைக்கு போ. வேலை வெட்டி எதுவும் செய்யாம இப்ப பாட்டு கிட்டுன்னு போயிட்டியா? தாத்தா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், மியூசிக் தான் என்னோட கனவுன்னு. கனவு வாழ்க்கையில இருந்து வெளியே வந்து நிஜ வாழ்க்கைக்கு வா. இந்த பாட்டு ஆட்டத்துலலாம் எதுவுமே இல்ல. ஏதாவது வியாபாரம் பண்ண, இல்ல பிசினஸ் ஐ பண்ண. அம் சாரி தாத்தா. தாத்தா, நான் மியூசிக்கை தவிர வேற எதுவும் பண்ண மாட்டேன். இதுக்காக தான் நான் அன்னைக்கு ஆடிஷன் போயிருந்தேன். அது மட்டும் இல்ல, நான் செலக்டும் ஆயிட்டேன். அப்புறம் மால்தியும். தாத்தா, விஸ்வாக்கு உண்மையில நிறைய டேலண்ட் இருக்கு. நாங்க இன்னைக்கு ஆடிஷனுக்கு போயிருந்தோம்ல, அங்க ஜட்ஜஸ் ரொம்பவே இவரை பாராட்டினாங்க. அப்புறம் ஒண்ணு, என்ன விஷயம் தம்பி? எல்லாரும் ஒண்ணா இருக்கீங்க, இதுவும் நல்லதுக்கு தான். எல்லார்கிட்டையும் ஒரே நேரத்தில் சொல்லிடலாம். விஸ்வா, இது எங்களோட அன்பளிப்பு, உனக்கும் மாலதிக்காகவும். நீங்க ஹனிமூன் போறதுக்கு டிக்கெட் ஹோட்டல்ல இருந்து ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நீங்க போறது மட்டும் தான் பாக்கி. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, பட் ஐ எம் சாரி, என்னால் அந்த டிக்கெட்ஸ் அக்செப்ட் பண்ண முடியாது. என்னடா பேசிட்டு இருக்க? என்னாச்சு? நான் ஹனிமூன் போனேன்னா அது என்னோட பணத்துல தான் போவேன், மற்றவங்களோட பணத்துல போக மாட்டேன்.